அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம சேனலில் நம்ம ஓனாக ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல பை பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற லாஜிக்கை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து காட்டும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நான் வந்து 23,900 அப்படின்ற கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா காலையில் 10:48க்கு பை எல்டிபி லாஸ்ட் எடர் ப்ரைஸ் காட்டியிருக்கு, செல் ப்ரைஸ் காட்டியிருக்கு. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மணிக்கு 1:10க்கு ஒரு சிக்னல் வந்திருக்கு. அதில் வந்து ஒரு 5 பாயிண்ட், ஒரு 25 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு எப்போ பை பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம இண்டிகேட்டர் வந்து சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து கரண்ட் ஏடிஎம் செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த ஸ்ட்ரைக் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கரண்ட் ஏடிஎம், அதாவது மார்க்கெட் மூவ் ஆக அதோட ஏடிஎம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த சார்ட்டில் நம்மளுக்கு எங்கே பை பண்ணால் லாபம் கிடைக்கும், இங்கே பை பண்ணால் லாபம் கிடைக்கும், இல்லை இந்த லைனில் பை பண்ணால் லாபம் கிடைக்கும், எக்ஸாக்டாக இந்த இடத்துல பை பண்ணால் லாபம் கிடைக்கும். அதை நம்ம வந்து டெக்னிக்கல் இண்டிகேட்டரை வச்சு நம்ம எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடத்துல பை சிக்னல் வந்திருக்கு, 1015 பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. செல்லுன்றது இன்னுமே வரல. இப்போ லாஸ்ட் டேட்டட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1225, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ கால் சைடு நான் போட்டிருக்கேன், புட் சைடு போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப ஃப்ளாட்டான மார்க்கெட், ரொம்ப ஃப்ளாட்டான மார்க்கெட்லேயுமே பாருங்கள் சிக்னலே வரல. அப்படியே சிக்னல் வந்தாலும் நம்மளுக்கு எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படின்றத கரெக்டாக சொல்லிடும். சரிங்களா? மேக்ஸிமம் லாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ருபீஸ் டு 1000 ரூபா தான் வரும். இப்போ நான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி காமிச்சிட்டேன். இப்போ நான் சென்செக்ஸ் காட்டுறேன். எந்த ஒரு அடுத்த மணியில் இருக்குது, இந்த மணியில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நம்ம இந்த இடத்துல வாங்கினா நம்மளுக்கு நல்லது, இங்கே வாங்கினா நல்லது, இல்லை இங்கே வாங்கினா நல்லது. மேலே வாங்கி மாட்டிக்கிறக்கூடாது. அதை நம்ம இண்டிகேட்டர் எப்படி காட்டுது பாருங்கள். கரெக்டாக நான் இந்த இடம் சொன்னேன்னா ஒரு 2 கேண்டில் தள்ளி காட்டுது பாருங்கள். 397 ரூபா. செல்லிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 455 பாயிண்ட்டு. அதே மாதிரி இங்கே 425 ரூபா. செல்லிங் பாயிண்ட்டு 525, கிட்டத்தட்ட இது 100 பாயிண்ட்டு, இது 50 பாயிண்ட்டு. ஸோ ஒரே ஒரு லாட்டு வந்து 20 குவான்டிட்டி இருக்கும் சென்செக்ஸில். அப்போ 20 இன்ட்டு பாருங்கள், 20 இன்ட்டு 150, 3000 ரூபா ப்ராஃபிட்டு. சரிங்களா? இப்போ நம்மளுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 350 இருக்குது. ஜஸ்ட் நம்ம 7000 ரூபா போட்டோம்னா, 7000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 3000 ரூபா நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா, மேலும் நம்ம இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பிங் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமுக்கு பிங் பண்ணுங்கள். நன்றி.